எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊர் செட்டிநாட்டு குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட் இந்த டம்ளர் தாங்க. இதில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த 2 டம்ளருக்கு உளுந்து 1/4 டம்ளர். பாருங்கள், 2 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து. இதுதாங்க சரியான அளவு. உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதாங்க நம்ம பணியாரத்துக்கான மெஷர்மெண்ட் அளவு. நல்லா 4-5 தடவை நல்லா கழுவிக்கோங்க, ஓகேவா? அரிசி, உளுந்து, இந்த வெந்தயத்தெல்லாம் நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் சுத்தமான தண்ணி வச்சு நான் ஊற வைக்கிறேன். இது நான் எப்போ எடுத்திருக்கேன்னா, மார்னிங்கே இந்த வேலையை செஞ்சுட்டேன். நான் காலையிலேயே எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நான் நைட்டை ஆட்டி காலையில் பணியாரம் ரெடி பண்ணலாம். பாருங்கள், நான் காலையில் வச்சுருக்கேன்னா கரெக்டாக ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஈவினிங் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? அந்த உளுந்தெல்லாம் நல்லா உடையுது பாருங்களேன், அமுக்கும் போதே. அப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிரைண்டரில் போட்டு நீங்கள் எவ்வளோ அளவு வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க, ஓகேவா? நான் அதிகமாக எடுத்துருக்கனால நான் கிரைண்டரில் போடுறேன். பாருங்கள், அப்போனா ஒரே தடவை ஆட்டிடலாம்ல. நல்லா ஆட்டியாச்சு. இது எப்படி இருக்கணும்னா, இட்லி பக்குவத்துக்கு இருக்கணும், இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். பாருங்கள், தண்ணியாக மட்டும் ஆட்டிடாதீங்க. ஏன்னா நம்ம அடுத்து வெள்ளைப்பாகு கலக்கும்போது ரொம்ப தண்ணியாயிரும். தெரியுதா உங்களுக்கு நான் எந்த பக்குவத்தில் ஆட்டியிருக்கேன்னு? இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அடிச்சு விட்ருங்க, சரியா? இது எப்போவுமே நம்ம இட்லி மாவு அரைப்போம்ல, அதே பக்குவம் தான். நல்லா அடிச்சு விட்ருங்க. அப்போ நமக்கு நல்லா பொங்கி வரும். நல்லா அடிச்சு விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க, ஓகேவா? பாருங்கள், நான் காலையில் ஊற வச்சேன், நைட்டை ஆட்டுறேன். இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுறேன். ஏன்னா நான் காலையில் தான் பணியாரம் செய்ய போகிறேன். இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு பொங்கியிருக்குன்னு தெரியுதா? நல்லாவே பொங்கியிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? நல்லா பொங்கி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணலாமா? இப்போ எனக்கு தேவையான அளவு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவுக்கு தேவையான அளவு வெள்ளைக்கட்டியை நல்லா நச்சுட்டு சும்மா தண்ணியில் அந்த கரையை விடுங்க. ஏன்னா அதில் அசடு இருக்கும்ல, அது வடிகட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், எனக்கு தேவையான பாகு ரெடி பண்ணியிருக்கேன், வடிகட்டி வச்சுருக்கேன். இதைத்தான் இப்போ நான் எனக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கல மாவு, அதோட ஆட் பண்ண போகிறேன். எனக்கு இன்னும் இனிப்பு பணியாரம் இது போதும். ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த வெள்ளைப்பாகை கலந்து விட போகிறேன். எவ்வளோ இறுக்கமாக இருக்குது பார்த்தீங்களா? மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு கலக்கும்போது நல்லாவே தண்ணி ஆயிரும். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெள்ளைப்பாகு ரெடி பண்ண எல்லாத்தையும் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். பார்த்தீங்களா, நான் எவ்வளோ விட்டேன், இதுக்கே எனக்கு இவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு. எனக்கு உங்களுக்கு கலர் கம்மியாக இருக்குது, ஆனால் இதோட ஸ்வீட் நல்லா அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த வெள்ளைப்பாகோட கலர் அப்படி இருக்குது. இப்போ தேவையான அளவு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஏலக்காவை நச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் பணியார பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட் பண்ணி ஆல்ரெடி நெய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 3/4 அளவு மட்டும் பணியார மாவை ஊற்றுங்க. ஏன்னா அது பொங்கி வெந்து வரும்போது உப்பி வரும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். 3/4 பக்குவத்துக்கு வெந்திருந்தால் போதும். ஏன்னா நம்ம அப்போதைக்கு திருப்பி விட்டால் மட்டும்தான் 2 பக்கமும் உப்பி வரும். இல்லை நல்லா வெந்த பிறகு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா சப்பையாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி விட்டுருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த பக்குவத்தில் செஞ்சீங்கன்னா நிஜமாகவே உங்களுக்கு குழிப்பணியார டேஸ்ட்டு அப்படி தாங்க இருக்கும். ஆனால் நம்ம பக்குவம் கொஞ்சம் மாறினாலும் அந்த பணியாரத்தோட டேஸ்ட்டு மாறிடும். பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். 2 பக்கம் ஒரே மாதிரி உப்பி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் நம்ம 3/4 பக்குவத்திலேயே அதை திருப்பி விட்டனால. அவ்வளோதாங்க. இது மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டேன். சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ஓகே நண்பர்களே, நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.